God. தேவ ஜனங்களே வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. Greetings to you. You will do well. நல்லாவே You இருப்பீர்கள். will definitely do well. என் வாழ்த்தில் சத்தம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். Let the sound of our greeting change your life. ஆமென். உங்களுக்கு தெரியும், இரண்டாவது மகன் பன்றிகளோடு இருந்து வெளியே வருகின்றார். We know the story of the second son coming out of the pigs. ஆமென். வெளியே வரும்பொழுது தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு உணவை குறித்து சிந்திக்கின்றார். And when he comes out of that pigsty, he thinks of one meal from his father's ஆமென். house. சொல்றார் வந்துட்டு, என்னுடைய தகப்பனுடைய வீட்டிலே ஆமென் ஏராளமான பிரெட் இருக்கிறது என்று, அப்பம் இருக்கிறது என்று தான் ஆங்கிலத்திலேயும் ஹீப்ரு கிரீக்லையும் வருகிறது. In Hebrew and in Greek, it says that he said that there is plenty of bread in my father's house. ஆங்கிலத்திலும் அப்படிதான், இங்கிலீஷ்லயும் அப்படிதான் And வருது. it's the same in English. ஆனா தமிழ்ல வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா வருது. It's a little different when it's in Tamil. அப்ப அந்த பன்றி கூட்டத்துல இருந்து மகன் பார்த்த காரியம் என்னவென்றால் பிரெட். So among the pigs, what the son saw was the bread. ஆமென். நான் இன்றைக்கு நாங்க எங்களுடைய ஏஜெக்ஸ் சர்ச்சில தெளிவாக பிரசங்கம் பண்ணியிருக்கோம். அந்த லிங்கை நாங்க போடுறோம், அதை பாருங்க. Today that I spoke on this at our service in Ajax, the link will be down below. ஆமென். ஆகவே ஒரு மனிதன் தன்னுடைய நிலைமையில இருந்து பிரெட்டை பார்க்க வேண்டியவனா இருக்கின்றார். So a man needs to look at the bread from the state that he is in. ஆமென். எந்த நிலைமையில இருந்தாலும், Whatever state he is in. ஆமென், சிலவேளை உங்களுடைய தவறினாலே, Sometimes because of your own உங்களுடைய wrongdoings, முட்டாள்தனத்தினாலே, maybe because of your ஆமென், foolishness, நீங்கள் ஒரு பன்றிகளோடு இருக்கலாம். you may be among the pigs. அல்லது அந்த சாப்பாடு கேவலமான குறைவான சாப்பாடு நீங்க சாப்பிடலாம். Or you may be eating of the ungodly food. ஆமென். ஆனா நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். But we'd like to tell you the good news. மகன் பார்த்தது பிரெட். The son looked at the bread. தன் தகப்பன் வீட்டில் இருக்கின்ற பிரெட்டை பார்த்தார். He looked at the bread that was in his father's house. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்னார், Jesus Christ said, நான் தான் வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த மெய்யான அப்பம் என்று சொல்லி that சொன்னார். I am the true bread that came down from heaven. ஆமென். மகன் சாப்பாட்டை பார்க்கவில்லை. The son did not look at the food. ஆமென். மகன் பார்த்தது, மகன் தகப்பன் வீட்டில் இருக்கின்ற பிரெட்டை பார்த்தார். He looked at the bread that was in his father's house. எங்களுடைய தகப்பனும் Our father தன்னுடைய குமாரனாகிய அந்த அப்பத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். gave the bread that is his son. அந்த பிரெட்னாலே, And because of that bread, ஆமென், எல்லா நன்மைகளையும் எங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கிறார். we are able to experience all goodness. இதை குறித்து நாங்கள் வாரமுறை நாங்கள் இதை குறித்து பார்க்கலாம். And we will look at this tomorrow. ஆமென். இந்த இரண்டாவது மகனுடைய வாழ்க்கை என்பது எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை. The life of the second son is a very blessed life. அவன் சாப்பாட்டுக்கு வரல, He did not come just for the food. தகப்பனுடைய வீட்டில் இருக்கின்ற அப்பத்தை பார்த்தார். அப்படித்தான் ஆங்கிலத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தெளிவாக சொல்லுகிறது. He did not come just for the food, but came for the bread that was in his father's house. ஆமென். நீங்கள் எப்பொழுதுமே So you always, ஜனங்களால் கைவிடப்பட்டிருந்தாலும், even if you were forsaken by man, சில டைம்ல எல்லாம் இருக்கும்போது ஜனங்கள் இருப்பாங்க, சில டைம்ல எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. sometimes when you have everything, people may be with you, and when you have nothing, they may leave you. அப்ப எல்லாரும் விட்டுட்டு போனாலும், Even if everybody forsakes நீங்கள் you, எங்கே இருந்தாலும், wherever you are, தனிமையிலே இருந்தாலும், if you are alone, ஆமென், மிகுந்த குறைவாக இருந்தாலும், if you are at a lower state, முட்டாள்தனத்தால் ஒரு காரியத்தை செய்திருந்தால், if you had done something because of your foolishness, ஆமென், ஒரு காரியத்தை பாருங்கள், தகப்பன் வீட்டில் உள்ள அப்பத்தை பாருங்கள். look at one thing, look at the bread that is in the அப்பம் என்பதல்ல, யார் அப்பம் என்பது முக்கியம். it's not about what the bread is, it's about who the bread is. ஆமென். யெஷுவா, இயேசு கிறிஸ்து. It's Yeshua, Jesus மறுபடியும் Christ. சந்திப்போம். We will see you again நீங்க soon. நல்லா இருப்பீங்க. You will do well. நாளை தின தொடர்ச்சியை பார்க்கலாம். We will look at it continuously tomorrow. Bye bye. Bye everybody. மீண்டும் சந்திப்போம்.